Hi friends, welcome to Shivakavi Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியா வீட்லயே சூப்பரான ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ போய் உடனே செகண்ட் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படி கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ரவா லட்டு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கேங்க. இதில் தாராளமாக ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் கொஞ்சம் சூடேறிட்டோங்க. நெய் நல்லா சூடேறிடுச்சிங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு அதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்குவோங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்க. இப்போ 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேங்க. ரவையை சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குவோங்க. பாருங்க, ரவை நல்லா உதிரா நல்லா வறுபட்டுடுச்சு. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்தோம் இல்லைங்களா, அதே 1 கப் அளவுக்கு நான் பொடிச்ச சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. நீங்கள் பொடிக்காத சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். இது சீக்கிரம் கரைஞ்சிரும், அதனால் இதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்குவோங்க. அதாவது இந்த சர்க்கரையும் இந்த ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றா வரணுங்க, அந்தளவுக்கு கலந்துக்குவோம். அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் 4 ஏலக்காவை இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா லட்டோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இனிமேல் ரவா லட்டு பிடிச்சிக்க வேண்டியதான். அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ரவா லட்டு பிடிக்கிறதுக்கு பால் தாங்க எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலை இதில் சேர்த்துக்கிறேங்க. பால் எனக்கு கண்திட்டம் இருக்கிறதுனால நான் கரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு உங்கள் கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு அழகாக உருண்டையாக பிடிச்சி அப்படியே தட்டில் வைக்க வேண்டியது தாங்க. நம்மளோட சூப்பரான ரவா லட்டு எப்படி ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ மேலே நான் அழகுக்காக கருப்பு திராட்சை வச்சுக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சர்க்கரை உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு கூடுதலான சர்க்கரை வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா குறைச்சும் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரியான ரவா லட்டை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கொஞ்சம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Shivakavi Lifestyle.